இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே, இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், ஆண்டவர் இந்த நாளிலே தம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்பும் காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை, பரிசுத்தத்தை உண்டாக்க அவர் விரும்புகிறார். ஆகாய் 1 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 139 அதிகாரம் 23, 24 வசனங்களை பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பார், என் இருதயத்தை சோதித்து பார், வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதோ என்று பார்த்து என்னை சுத்திகரி, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாம் தேவனை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை தான் சபையிலே அவர் செய்ய விரும்புகிறார். ஒரு சுத்திகரிப்பை, ஒரு மனம் திரும்புதலை, ஒரு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என்னை சுத்திகரியும் என்று நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய கரத்திலே நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக நாம் மாற முடியும். இரண்டாவதாக, ஆண்டவர் தம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்கு ஒரு புதிய பலனை, ஒரு மறுமலர்ச்சியும் கொடுக்க அவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்கள். யோவேல் 2 அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஒரு புதிய பலன் நமக்கு வரும், ஒரு மறுமலர்ச்சி நமக்கு வரும், ஒரு புதிய உற்சாகம் நமக்கு வரும். நாம் பழைய பலத்தோடு சோர்ந்து போய் பலனில்லாமல் நாம் தள்ளாடி கொண்டிருப்பது தேவனுடைய சித்தமல்ல. இந்த நாட்களிலே தம்முடைய சபைக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புதிய பலன், புதிய உற்சாகம், புதிய ஆசீர்வாதம், புதிய வல்லமையினாலே, புதிய ஒரு அபிஷேகத்தினாலே நிரப்பி பலப்படுத்தி நல்ல பலத்தோடு அவர்கள் தமக்கென்று வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக, தேவன் தம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய விரும்புகிறார்? நாம் இழந்த எல்லாவற்றையும் நாம் திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும், மீண்டும் உயிர் தெழுந்த மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யோவேல் 2 அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். யோவான் 10 அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். எசேக்கியேல் 37 அதிகாரம் முதல் 10 வசனங்களை பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் இழந்து போன வருஷங்களை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். எதையெல்லாம் இழந்து சத்ருவானவன் எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பறித்து கொண்டான், அதையெல்லாம் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசி எசேக்கியேலை ஆண்டவர் பேச சொன்னார். எலும்புகளை எழுந்திருங்கள், தேவனுடைய பலன் உங்களுக்கு வரட்டும், புதிய வல்லமை உங்களுக்கு வரட்டும். மீண்டும் ஆண்டவர் உங்களை உயிரோடு எழுப்பி ஒரு பெரிய சேனையாய் நிற்க வைக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்கள், அதை தான் இந்த நாளிலே ஆண்டவர் சபைக்கும் நமக்கும் செய்ய விரும்புகிறார். நமக்கு அவர் உயிர்ப்பித்து ஒரு சேனையாக நம்மை எழுப்பி எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்கிற மக்களாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நான்காவதாக, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? தம்முடைய சபையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏசாயா 49 அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள்.
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆகா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதம் என்ன சொல்கிறது? தேவன் நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்கிறார். தம்முடைய கரத்திலே இதுவரை மறைத்து வைத்து நம்மை உருவாக்கி, கூர்மையான எந்திரமாக நம்மை உருவாக்கி, யாரெல்லாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தார்களோ இந்த நாட்களிலே அவர்களை உயர்த்தி அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயம் மிகவும் அதிகமாக பிரகாசிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மை எழும்பி பிரகாசிக்கும்படி செய்ய அவர் விரும்புகிறார். 5வதாக ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்ய விரும்புகிறார்? நாம் பிசாசை எதிர்த்து நின்று மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். வேதம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த கடைசி நாட்கள் பல விதத்தில் பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சபைக்கும் எதிர்த்து வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த நாளிலே தேவன் நம் ஒவ்வொருவரும் எழும்பி பிசாசு எதிர்த்து நின்று அவனை மேற்கொண்டு முன்னேறி செல்லுவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 6வதாக ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? பெரிய மாற்றங்களை கொண்டு வர ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர விரும்புகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26, 27 பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 13 15 பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? தேவன் சகலத்தையும் அசைக்கிறார். அசைக்கப்படாத காரியங்கள் மட்டும் நிலைத்து இருக்கும், மற்ற எல்லாம் நிர்மலமாகி போகிவிடும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவருடைய ராஜ்யம் வளர்வதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள்லாம் அகற்றப்பட வேண்டும். பல நேரத்திலே நாம் பல பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறோம், பாரம்பரியங்களை வைத்திருக்கிறோம், சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் வைத்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடையாக அவைகள் இருக்கிறது. அதை நீக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் பலுகி பெருகும்படி அவர் விரும்புகிறார். பேதுருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்திலே ஒரு காரியத்தை புசிக்க சொல்லும்போது பேதுரு என்ன, ஆண்டவரே இவைகள் தீட்டானவைகள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவன் சுத்திகரித்ததை தீட்டு என்று என்ன? அதன் விளைவு என்ன? இதுவரை யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்த பேதுரு அதை கடந்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் பலுகி பெருகும்படி செய்ததை பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் பல பாரம்பரியங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அவைகளை நிர்மூலமாக்கி தேவனுடைய ராஜ்யம் பலுகி பெருக வேண்டும் என்று பல மாற்றங்களை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். 7வதாக ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் என்ன செய்கிறார்? நாம் அறுவடை அனுபவிக்க வேண்டும். நாம் எப்பக்கத்திலும் பலுகி பெருகி மகிழ்ச்சியோடு அறுவடை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 37, 38 பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5-8 பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? நாம் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுக்க வேண்டும். சுவிசேஷத்தை எப்பக்கத்திலும் அறிவித்து பலுகி பெருகி மகிழ்ச்சியோடு நாம் அறுவடை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க அவருக்கு விட்டு கொடுப்போம். 2வது, தேவனிடத்திலிருந்து புதிய பலனை பெற்றுக்கொள்வோம். 3வதாக, இழந்த அனைவற்றையும் நாம் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வோம். 4வதாக, தேவனுக்காக எழும்பி நாம் பிரகாசிக்குவோம். 5வதாக, பிசாசை எதிர்த்து நின்று அவருடைய தாக்குகளை நிர்மூலமாக்குவோம். 6வதாக, தேவன் உண்டாக்கும் எல்லா மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும்படி நம்முடைய ஒத்துழைப்பை நாம் கொடுப்போம். 7வதாக, நாம் அறுவடை செய்வோம். நாம் விதைத்த எல்லா விதைகளுக்கு ஏற்ற பலனை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களிலே
உம்முடைய சபையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய விரும்பும் ஒவ்வொரு காரியமும் உடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்கள் குறைகளை நீக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கும். உடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டி முன்னேறி செல்கிறவர்கள் சகலத்தையும் மேற்கொள்வர்களாக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லா துதிகான உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தாயின் வயிற்றில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. தாயின் வயிற்றில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கரத்தின் நிழலில் மறைத்தவரே, கருத்தாயம்மை நினைத்தவரே. கரத்தின் நிழலில் மறைத்தவரே, கருத்தாயம்மை நினைத்தவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. இஸ்ரவேலின் மீட்பரே, என்றும் காப்பவரே. The chosen generation, a royal priesthood, a holy nation, a peculiar people, that you should show for the praises of Him who has called you out of darkness, out of darkness, out of darkness, into His marvelous light, into His marvelous light. We are able to go up and take the country and possess the land from Jordan to the sea. Though the giants may be there, our way to hinder, our God has given us the victory. Oh, we are able to go up and take the country and possess the land from Jordan to the sea. Though the giants may be there, our way to hinder, our God has given us the victory. I greet every one of you in the wonderful name of the Lord Jesus Christ. It's a great joy for me to meet you through this program. May God bless you abundantly and meet every need in your life. Today we are going to meditate on what is God's plan for the church today. What does God wants us to do? What is God expecting from us today? What does God want to do in our lives today? First of all, God's plan for the church is reflection, repentance, and reconsideration. In Haggai chapter 1 verse 5 to 7, Psalms 139 verse 23 and 24, what does the Bible say? God wants us to reflect and consider our ways. God wants us to examine our life and to see if there is anything that is displeasing to God. God is calling upon the church to reflect, reconsider, and to repent and turn to the Lord with all our hearts, so that the Lord can cleanse us and purify us and make us vessels whom He can use in these last days. That is the call of God to the church. That is the plan of God. That is what God is calling the church and every one of us to do, to take time, to pause and to reflect and look into our hearts, to examine our hearts
in the presence of God. Allow God to search us and to show us the true condition of us, so that we can correct and repent and turn to God and have our lives cleansed and purified in the presence of God. The second thing that God wants to do in the church and in our lives is refreshing, renewal, and revival. In Acts chapter 3 verse 19, Joel chapter 2 verse 23, 2 Kings chapter 2 and verse 9, the Bible says God wants to give us a fresh anointing. God wants to give us new strength. We do not have to labor and struggle and be weary with our worn out strength. God wants us to come to His presence and receive the refreshing that comes from the presence of God and be filled with new strength, new power, new anointing, and new energy with which we can rise and shine and serve the Lord and be a great blessing. That is the call of God. The Lord does not want us to labor without strength, with our worn out energy, barely struggling to survive. The Lord wants to fill us with new strength and to work for Him and to live for Him with fresh energy in our life. The third thing that the Lord wants to do in the church and in our lives is restoration, recapture, and resurrection. In Joel chapter 2 verse 25, John chapter 10 and verse 10, Ezekiel chapter 37 verse 1 to 10, the Bible says God wants to restore to us everything that we have lost, the years that we have lost, and everything the enemy has stolen from us. He wants to recapture. He wants us to take it back. He wants us to be blessed again with everything that we have lost in our lives. And not only that, He wants to resurrect us. He spoke to Ezekiel, speak to the dry bones in the valley. The Lord will raise you up. The Lord will raise you up as a strong army to fight for the Lord, to serve the Lord. That is what God wants to do in the church, in our lives. Even to those who live lives as a dry bone, the Lord is bringing us together, putting new life into them, resurrecting them, to raise them up as an army in these last days. The fourth thing that the Lord wants to do in the church and in our lives is release, rising, and radiance. Isaiah chapter 49 verse 2, 1 Peter chapter 5 and verse 6, Isaiah chapter 60 and verse 1, Haggai chapter 2 and verse 9. The Lord has been preparing His people. He is preparing them under His hand secretly. They have not been exposed so far because the Lord was preparing them, polishing them, sharpening them. Now the time has come that Lord will expose them, bring them to light, to make them shine for Him. He wants to fill His church with His glory. The glory in these days shall be much greater than it was in the days gone by. That is what God wants to do in the church and in our lives today. We have to allow the Lord to fill us with His brightness, to fill us with His glory, so that we can rise and shine for Him. When we have been submitted under the hand of God, in the due time, the Lord will lift them up, rise them, make them to shine in this world. The fifth thing that the Lord wants to do in the church and in our lives today is resistance, rigor, and repulsing. In James chapter 4 verse 7, Romans 12 verse 11, Matthew 16 verse 18, the Bible says God wants us to resist the devil. We are facing many attacks by the devil, and God wants us to be people who rise up, who resist him, who repulse every attack of the enemy, and to be victorious in our battle. We must be people who work hard. This is not the time to be passive and lazy
and not be active, but God wants us to rise up as an army, not to meekly surrender to every attack of the devil, but to resist him and to repulse every attack and to overcome every attack of the enemy. The sixth thing God wants to do in the church and in our lives today is revolution, rearrangement, and radical changes. Matthew chapter 11 verse 12, Hebrews chapter 12 verse 26 and 27, Acts chapter 10 verse 13 to 15. What does the Bible say? The kingdom of God suffers violence, and the violence take it by force. God wants us to be people who are revolutionaries. The Bible says God is shaking everything, that only those things which cannot be shaken can remain. There are so many traditions and ceremonies and rituals that we follow which are hindering the growth of the kingdom of God, and God wants to remove them. He wants us to shed them away. In the early church, the Lord showed a vision to the Apostle Peter, and what he used to consider as an abomination, as a defilement, the Lord said, no, what God has cleansed, don't call it defiled. And he enlarged his vision so that he could go out and preach the gospel to the Gentiles. And even today, God is wanting to do a reformation, a revolution in the lives of his people, so that all the traditional things which are not of God, which are hindering the progress, are removed and destroyed, so the kingdom of God can make rapid progress. God wants us to be people who are willing to undergo those changes, to give up those things which are hindering God's kingdom, and to flow with what the Lord is doing. The seventh thing the Lord wants to do in the church and in our lives is reaping, reaching out, and rejoicing. John chapter 4 verse 37 and 38, Acts chapter 1 and verse 8, Acts chapter 8 verse 5 to 8. God wants us to reap the harvest and to be filled with joy and all these things. God wants us to reach out in these days to the people with the message of the gospel of Jesus Christ. God wants us to have a great harvest in our life. Dear friends, we have meditated on what God wants to do in the church and in our lives. We must first repent, reflect, and examine our lives and set things right with God. We must be refreshed and renewed in our life. And God wants to restore and recapture everything we have lost. He wants to release us, to make us rise up and be radiant with His glory. He wants us to resist and repulse every attack of the enemy. He wants to do a work of revolution and reformation and changes so that we are most effective in the service of God's kingdom. And He wants us to reap and reach out and rejoice in the harvest that He is giving us. Shall we look to God in a word of prayer? Our dear Heavenly Father, we thank You today for what You are doing in the lives of Your church and in Your people. We pray today that we will be people who will flow with Your work, who will do Your will, and Lord, so that You can accomplish all Your purposes in our life. Help us to come before You and examine ourselves and set things right so that we can be useful vessels in Your hand. Lord, help us to enjoy all the blessings, all the victories, and all the harvests that You want us to have. Bless everyone today who's watching this program. We give You all the praise and glory. In Jesus' name we pray. Dear friends, we trust this program has been a blessing to you. Do contact us and let us know of how the Lord has blessed you today. May God bless you.